உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சங்கீதம் 91:10, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உங்களுக்கு வராதுங்க, வாதை உங்கள் வீட்டை அணுகாது. தேவதூதர்களுக்கு மட்டும்தாங்க உங்கள் அட்ரஸை தேவன் கொடுத்து வச்சுருக்காரு. ஆசீர்வாதங்களுக்கு உங்கள் அட்ரஸை கொடுத்து வச்சுருக்காரு. ஆனால் இந்த வாதைகளுக்கு உங்கள் வீட்டு அட்ரஸை அவர் கொடுக்கல. அதனால் எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் உங்கள் வீட்டுக்கு வராதுங்க. தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அவர் கொடுக்குறாரு. நீங்கள் எல்லாருமே எல்லாத்துக்குமே அட்ரஸ் கொடுத்துருவீங்களாங்க? இந்த உலகத்துக்கே இதுதான் எங்கள் வீட்டு அட்ரஸ்ன்னு சொல்லிடுவீங்களா? அப்படிலாம் இல்லைல்ல. அதே மாதிரி தான் தேவன். உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு அவருக்கு தெரியும், தேவதூதர்களுக்கு தெரியும். அவ்வளோதான். தேவன் வாதைக்கெலாம் அட்ரஸ் கொடுக்க மாட்டார். கொள்ளை நோய்க்கு, பொல்லாப்புக்கு, மோசமானதுக்கெல்லாம் அவர் அட்ரஸ் கொடுக்க மாட்டார். உங்கள் வீட்டு பக்கமே அதுங்க வராதுங்க. அதனால் உங்கள் வீடு பாதுகாக்கப்படும், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். உங்களுடைய வீடு இருக்குல்லங்க, உங்கள் வீட்டுடைய கதவு, அந்த கதவில் 2 நிலைகள் மேற்சட்டம், அதெல்லாம் இயேசுவுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்குது. நிஜமாதான். 2 நிலை சட்டங்கள், மேற்சட்டங்கள், நிலைக்கால்கள், மேற்சட்டங்கள், அதெல்லாம் இயேசுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்குது. அப்போ பலியானார்ல இயேசு, ரத்தம் சிந்தினார்ல, அந்த ரத்தத்தை சிந்தி எங்கே தெளித்தார்? உங்கள் வீட்டு வாசலாண்டு தான். உங்கள் வீட்டுடைய கதவு 2 நிலைகள்லேயும் மேற்சட்டத்துலேயும் அவர் பூசி வச்சுருக்கார். நம்ம நிறைய பேர் இந்த மஞ்சள்லாம் பூசுவோம்ல, நிறைய பேர் பூசுவாங்க, தமிழர்கள் பூசுவாங்க. அதெல்லாம் அது தேவையில்லைங்க. தேவனே உங்களுடைய வீட்டுடைய வாசல், அதாவது அந்த கதவு நிலை சட்டங்களில் பூசி வச்சுருக்கார் அவருடைய ரத்தத்தை. எந்த வாதையும் வராது, எந்த பொல்லாப்பும் நேரிடாது. பத்திரமா பாதுகாக்கப்பட்டிருக்குது உங்கள் குடும்பம். சரிங்களா? நம்ம மோசே இருக்காங்கள்ல, அவங்க தான் தலைவராக இருந்தாங்க. ஆனால் அவங்க அடிமைகளுக்கு உடைய விடுதலைக்காக போராடினாங்க. எல்லாருமே எகிப்தில் தான் இருக்காங்க. எகிப்து அரசன் இருக்கான்ல, அவனுக்கும் அவன் மக்களுக்கும் தேவன் வாதையை அனுப்பினார். மோசமான ஒரு வாதையை அனுப்பினார். முதல் குழந்தைகள் எல்லாத்தையும் நான் கொள்ளையிட்டு போயிடுவேன். ஆனால் அதே நாட்டில் தான் இந்த இஸ்ரவேல் அடிமைகளும் வாழ்கிறாங்க, மோசேவும் வாழ்கிறான். தேவன் சொன்னார், உங்கள் வீட்டு வாசலில் ஆட்டு ரத்தத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளித்து வைங்க. உங்களுடைய அந்த கதவுகளில் நீங்கள் தெளித்து வைங்க. அப்போ வாதை உங்ககிட்ட வராது அப்படின்னு தேவன் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது ஆடு ரத்தம் இல்லைங்க, இயேசுடைய ரத்தம். இயேசுடைய ரத்தம் உங்களுடைய வீட்டுடைய கதவு இருக்குல்ல, அதோடைய இதில் பூசப்பட்டிருக்குது, தெளிக்கப்பட்டிருக்குது. நிலைக்கால்கள் மேற்சட்டத்தில். அதனால் எதுவும் நெருங்காது, எந்த பொல்லாப்பும் நேரிடாது. அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? ரொம்ப நீங்கள் பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறீங்க. தேவன் உங்களை பாதுகாத்து வச்சுருக்காரு. பயப்படாதீங்க. எதுவும் உங்களுக்கு வராது, நேரிடாது. எந்த ஆபத்தும் வராது, எந்த வாதையும் வராது. சரிங்களா? உங்களை தேவன் அவ்வளோ பத்திரமா அவருடைய கண்மணி போல் அவர் உங்களை பாதுகாத்து வச்சுருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுடைய வீட்டை வாதை அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது. கண்மணி போல பாதுகாத்து வச்சுருக்கீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும்
கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக, பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக, மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பா, மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பா, பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். எங்களை நீங்கள் பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் எங்களை உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வாரத்தில் உங்களையும் சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோமாப்பா. 7 வருட பிசாசு ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியின் ஓனராக சொந்தக்காரராக வருவீங்க. இந்த பூமியில் 1000 வருடம் தங்கி ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறேன். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.